ஹிந்தியில் நயன்தாரா நடித்த ஜவான் படத்தின் வெற்றிக்கு பிறகு தமிழிலும் ஹிந்தியிலும் ஒரு ரவுண்டு வரலாம் என்று நினைத்த நயன்தாரா நினைப்பில் மண் விழுந்தது. முன்னணி கதாநாயகர்களுடன் டூயட் பாடத்தான் இவரை எந்த தயாரிப்பாளர்களும் அனுமதிக்கவில்லை. பாலிவுட் கனவு கலைந்ததால் தமிழில் இவர் நடித்த அன்னபூரணி படமும் ஊத்திக்கொண்டது. தற்போது டெஸ்ட் மற்றும் மண்ணாங்கட்டி என்று 2 படங்களை நம்பியிருக்கிறார் நயன்தாரா. மலையாளத்தில் நிவின் பாலியுடன் நயன்தாரா நடித்த லவ் ஆக்ஷன் டிராமா படம் செம்ம ஹிட். அதனைத் தொடர்ந்து கனடாவில் KGF நாயகன் யாஷுடன் நயன்தாரா நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோகன்லால் நடிப்பில் மலையாளத்தில் வெளியான லூசிபர் படம் தெலுங்கில் ரீமேக் ஆனபோது சிரஞ்சீவிக்கு தங்கியாக நயன்தாரா நடித்திருந்தார். தற்போது யாஷ் படத்தில் நயன்தாராவை அக்காவாக நடிக்க கேட்டிருக்கிறார்கள். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் டாக்ஸிக். இந்த படத்தில் யாஷுக்கு அக்காவாக நடிக்க பாலிவுட் நடிகை கரீனா கபூரை முதலில் ஒப்பந்தம் செய்ய கால்ஷீட் பிரச்சினை காரணமாக அவர் விலகிவிட்டதால் நயன்தாராவை அக்காவாக போடலாம் என்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற அக்கா கேரக்டரில் நடிக்க டபுள் பங்கு சம்பளம் நயன்தாரா கேட்டிருக்கிறாராம். நயன்தாரா தற்போது ஒரு படத்திற்கு 10 கோடி சம்பளம் வாங்கும் நிலையில் அக்கா கேரக்டரில் நடிக்க 20 கோடி சம்பளம் கேட்டிருக்கிறார். ஏனென்றால் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருப்பதால் சம்பளத்தை ஏற்றியிருக்கிறார் நயன்தாரா. கேரக்டர் எதுவாக இருந்தால் என்ன, சம்பளத்தை மட்டும் குறைக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாராம் நயன்.